வணக்கம் நண்பர்களே. கரூர் பெருந்துயரம் குறித்த விசாரணைக்காக சிபிஐ நடிகர் விஜய்க்கு சம்மன் அனுப்பியது எல்லாத்துக்கும் தெரியும். ஜனவரி 12ஆம் தேதி அவர் அந்த சம்மனுக்கு ஆஜராகணும் டெல்லியில். இந்த நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு இவர் செல்கிறாரா, இவர் போகிறாரா அப்படிங்கிறதே முதல் கேள்வியாக இருந்தது. ஏன்னா முதல் சம்மன் தான். ஒரு 3 சம்மன் வரைக்கும் இவர் வக்கீல் அனுப்பி பதில் சொல்லலாம். 3வது சம்மனுக்கு இவர் போய் தான் ஆகணும். இந்த நேரத்தில் இவர் போகிறதுக்கு தயாராகிட்டதாக தான் நமக்கு செய்திகள் வருகிறது. கிட்டத்தட்ட தயாராகிட்டார். அங்கே தோராயமாக 48 கேள்விகள் தயாராகிருக்கிறது. சிபிஐ விஜயிடம் கேட்க இருக்கும் கேள்விகள் மொத்தம் 48. மிக முக்கியமாக ஒரு 5 கேள்விகள் இருப்பதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. என்ன கேள்வி 1, அந்த இடத்துல தான், அதாவது அந்த கூட்டம் பெருந்துயரம் நடைபெற்ற அந்த இடத்துல தான் கூட்டம் நடத்தணும் அப்படின்னு காவல்துறை உங்களை கட்டாயப்படுத்தியதா? ரொம்ப முக்கியமான கேள்வி. 6 மணிக்கு மேல் கேள்வி நம்பர் 2, மாலை 6 மணிக்கு மேல் காவல்துறை ஃபோன் பண்ணாங்களா? ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே கன்ஃபெஷன் வாக்குமூலம் கொடுத்தவங்களுடைய அடிப்படையில் வருது. 6 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணாங்கன்னா என்னப்பா, எதுக்காக ஃபோன் பண்ணி என்ன விஷயம் சொன்னாங்க, அதை கேட்குறது அந்த கேள்வி கேட்குறாங்க. கேள்வி நம்பர் 3, கூட்டத்திற்கு வராதீங்க அப்படின்னு உங்களுக்கு கட்டுப்பாடு விதித்தார்களா? ஒரு 6 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி உங்களுக்கு கூட்டத்துக்கு வந்துடாதீங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இதாகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கட்டுப்பாடு விதித்தார்களா? சம்பவ இடத்துல காவல்துறைக்கு நீங்கள் ஏன் நன்றி தெரிவித்தீர்கள்? ஏன்னா ஒரு கூட்டம் முடியும் போது காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னார். ஏன் நீங்கள் காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சிங்க? எத்தனை ஆம்புலன்ஸுகள் உங்களை தாண்டி சென்றன? இது கேள்வி நம்பர் 5. நான் இப்போ கடைசியாக சொன்னது. எத்தனை ஆம்புலன்ஸ்? ஏன்னா நிறைய கூட்டம் நடந்திருக்கும் போதே ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆச்சு. அது கூட்டத்தை கலைக்கிறதுக்கா, அல்லது இயற்கையாகவே இந்த இடத்த தாண்டி தான் சில ஆம்புலன்ஸ்கள் போன்றிருந்ததா, திட்டமிட்டு நடந்துச்சா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் சிபிஐ கேட்குறாங்க. நான் இப்போ சொன்ன 5 கேள்விகளையும் திரும்ப நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த கேள்விகள் எதன் அடிப்படையில் எழுப்பப்பட்டிருக்கும்? ஏற்கனவே கன்ஃபெஷன் கொடுத்த காவல்துறை, இவருடைய தாவேக நிர்வாகிகள், இவர்களெல்லாம் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த 48 கேள்விகளும் உருவாக்கப்பட்டு முக்கியமான இப்போ நான் சொன்ன 5 கேள்விகளும் இடம்பெற்றிருக்கு. இதுக்கெல்லாம் இவர் எப்படி பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத வச்சு அடுத்த கட்டம் தயாராகும். ஏன்னா மிக மிக முக்கியமான கேள்விகள் இந்த 5 கேள்விகளும். இந்த கேள்விகள் எதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்கும் அதை தான் இப்போ சொன்னேன். ஸோ இதில் இவர் பதில் சொல்கிற விதத்தை வச்சு தான் எதிர்த்தரப்புனா இவரை சார்ந்து வந்தவங்க காவல்துறை இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அப்படி உண்மை சொன்னாங்களா இல்லையான்றது தெரிய வரும். அவர்கள் என்ன சொன்னார்னு இவருக்கு தெரியாது. இவர் சொல்ல போகிறது அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. என்ன நடக்கிறது தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப்